ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம இந்த வாரத்துக்கான வீக்லி ட்ரெண்ட் அனாலிசிஸ் வீடியோ என்ன அப்படிங்கிறத நம்ம கிளியரா மந்த்லி டைம் ஃப்ரேமையும், டே டைம் ஃப்ரேமையும், வீக்லி டைம் ஃப்ரேமையும் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். அத்தோடு இன்ட்ரா டைம் ஃப்ரேமும், பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குங்கிறத நம்ம கிளியரா அனலைஸ் பண்ணிட்டு, ஸோ பிரைஸ் ஆக்ஷனோட வேவ் ஸ்ட்ரக்சர் பிரகாரம் மார்க்கெட் வந்து கரண்ட் செனோரியோக்கு அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு போக போகுதா? ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு போக போகுதா? அல்லது அகைன் மார்க்கெட் வந்து அகைன் ஒரு சப்போர்ட் ஜோனுக்கு போக போகுதா? அப்படிங்கிறது தான். இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்லேருந்து மார்க்கெட் புல் பேக் ஆக போகுதா? மீண்டும் மார்க்கெட் டவுன் ஆக போகுதா? அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம். ஸோ இத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம பிரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சிருக்கணும். நான் இந்த வீடியோ மேக் பண்றதுக்கான முக்கியமான ரீசன் நெறைய பேத்துக்கு பிரைஸ் ஆக்ஷன்னா எது? ஸ்விங் ஹை எது? ஸ்விங் லோ எதுன்றது தெரியறதில்ல. இதெல்லாம் தெரியாம மார்க்கெட்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கனால இந்த பிரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ் வீடியோ நான் போடுறேன். ஸோ எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படிங்கிறது என்ன ரெகுலரா ஃபாலோ பண்ற அத்தனை பேத்துக்கு நல்லாவே தெரியும். ஓகே. ஸோ பிரைஸ் ஆக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் நான் நிஃப்டி ஃபியூச்சர சார்ட்ட அனலைஸ் பண்றேன். நெறைய பேர் கேட்கறாங்க, "ஏன் நிஃப்டி ஃபியூச்சர் சார்ட் அனலைஸ் பண்றீங்க? நிஃப்டி இண்டெக்ஸ் பார்க்காம இத பார்க்குறீங்கன்னு?" கேட்கறாங்க. ஸோ நான் பார்க்கறதே பிரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ். ஸோ பிரைஸ் ஆக்ஷன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ எஃப்ஐஐஸ் எதுல ட்ரேட் பண்ண முடியும்? நிஃப்டி ஃபியூச்சர்ல தான் மணி இன் அண்ட் அவுட் ஆகும். ஸோ அங்க பிரைஸோட வேரியேஷன்ஸ், பிரைஸ் எப்படி இருக்கு? ரியல் பிரைஸ் ஆக்ஷன் நம்ம நிஃப்டி ஃபியூச்சர்ல தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்னோட பார்வையில் இதுதான் சரின்னு எனக்கு தோணுது. நான் அப்படிதான் இது வரைக்கும் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன்னா என்ன? ரெசிஸ்டன்ஸ் ஜோன்னா என்னவோ அதெல்லாம் கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆயிட்டும் இருக்கும். ஸோ இப்ப ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா, அத செக் பண்ணி பாருங்க நல்லாவே தெரியும். சரிங்களா? ஸோ இப்ப நம்ம அனாலிசிஸ் போலாம். ஃபர்ஸ்ட் மந்த்லி டைம் ஃப்ரேம். ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேம்ல ஸோ உங்களுக்கு நல்லா பார்த்தாவே தெரியும். நல்ல ஒரு வால் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த ஐ பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஃபெயில்ட் ஆயிருக்கு அப்டின்ட்டு. ஃபெயில்ட் ஆனதுக்கு இந்த ஸ்விங் வரணும்னு நம்ம சரிங்களா? அதே போல வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் என்ன நடக்க சான்சஸ் இருக்குங்கிறத நம்ம பிரைஸ் ஆக்ஷன அனலைஸ் பண்ணா மட்டும் தான் தெரியும். ஸோ அந்த பிரைஸ் ஆக்ஷன் இப்ப பார்ப்போம். ஸோ பிரைஸ் ஆக்ஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ. எங்கெல்லாம் ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் வந்து நமக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் டைரக்ஷன்ஸ் தெரியும். ஸோ இப்ப மந்த்லி பொறுத்தவரைக்கும், இந்த பிரைஸ் ஆக்ஷன் ரிஜெக்ட் ஆனதுக்கு தான் இந்த ஏரியாவுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ இப்போ இங்க எப்படி பிரைஸ் ஆக்ஷன் ஹைய கிரேக் ஆன பிறகு மார்க்கெட் மேல போச்சோ, அதுபோல இங்க மேல போகணும். போகாம இந்த ஹைய வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. ஓகே. இன்னும் சொல்லப்போனா இந்த ஹைய மார்க்கெட் வந்து இப்படி ரிஜெக்ட் ஆயிருக்கு. பாருங்க. ஸோ இதுவும் ஒரு ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ தான். ஸோ இந்த ஹைய வந்து எப்படி வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. மறுபடியும் ஒரு ஃபால் வந்துட்டு மறுபடியும் மேல போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்ப எங்க என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல இதுவரைக்கும் நமக்கு பார்த்ததுல எங்கேயுமே ஸ்விங் லோவ கிராக் ஆகல. அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. சரிங்களா? ஸோ இங்கேயும் ஸ்விங் லோவ இன்னும் கிராக் ஆகல. ஸோ இட் மீன்ஸ் மந்த்லி டைம் ஃப்ரேம் இன்னும் செல் ட்ரெண்ட்ல இல்லை. டவுன் ட்ரெண்ட்ல இல்ல. கிராக் ஆகல. ட்ரெண்ட் வந்து இன்னும் கிராக் ஆகல அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. ஸோ இங்க நடந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் பிரைஸ் ஆக்ஷன். ஹை வந்து ஸ்விங் ஹை ரிஜெக்ட் ஆயிட்டு ஸ்விங் லோக்கு வந்திருக்கே தவிர, இன்னும் ஸ்விங் லோ பிரேக் ஆகல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கிளியரா புரியும்னு நெனைக்கிறேன். புரியலன்னா, நீங்க வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்க அந்த இதுல உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. அதுக்கு நான் ரிப்ளை பண்றேன். ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்விங் ஹை, ஸ்விங் லோல நீங்க நல்லா பார்த்தா தெரியும். இதுவரைக்கும் ஸ்விங் லோ கிராக் ஆகவே இல்ல. ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேம் ஸ்விங் ஹை ஃபெயில்டுக்கு தான் ஸ்விங் லோக்கு வந்திருக்கே தவிர, நாட் அ டவுன் ட்ரெண்ட். இன்னும் ட்ரெண்ட் வந்து ஃபாலிங்க்கான ஸ்ட்ரக்சரே எனக்கு குடுக்கல. ஓகே. ஸோ அதுக்கு என்ன நடக்கணும்? நெறைய பேர் மார்க்கெட் கிராஷ் ஆகுமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்றேன்னா, மார்க்கெட் கிராஷ் ஆகும்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்விங் லோ வந்து கிராக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்விங் லோவ கிராக் பண்ணணும். கிராக் பண்ணிட்டு அல்லது மார்க்கெட் வந்து கிராக் பண்ணிட்டு புல் பேக் ஆகட்டும். அதுக்கு பிறகு தான் கிராக் ஆகணும். இப்படி நடந்தா தான் பாசிபிலிட்டீஸ் ஆஃப் மார்க்கெட் வந்து கிராஷ்க்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்படி இல்லாம வேற என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விங் லோவ பிரேக் ஆகணும்னு அவசியமும் இல்ல. ஸோ இப்போ இங்க வந்துட்டு ஸ்விங் லோக்கு வந்துருச்சு. மறுபடியும் போயிட்டு இந்த இடத்துல இந்த ஜோன்ல இந்த ஹைய ரிஜெக்ட் பண்ணுது அப்படின்னா, போக முடியாம அப்படி வந்து பிரேக் ஆனாலும் இந்த ஸ்விங் லோ தான். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் பிரைசேஷன் அனலைசிஸ்க்கான காரணம். ஸ்விங் லோ இன்னும் பிரேக் ஆகல. ஸோ பாசிபிலிட்டீஸ் ஆஃப் கிராக் ஆர் அப் மூவ் 2ல இங்க ஏதோ நடக்க போகுதுங்கிறத ஐடென்டிஃபை பண்றோம். உங்களுக்கு புரியுதுன்னு நெனைக்கிறேன். ஸோ இன்னும் கிளியரா சொல்றேன். ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும், இங்க இந்த ஏரியால ஸ்விங் ஹை கிராக் ஆனது ஃபெயில்ட் ஆயிட்டு ஸ்விங் லோக்கு நியரஸ்ட்டா வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்விங் லோவ பிரேக் ஆகறதுக்கான முயற்சி எடுக்க போகுதா? மார்க்கெட் வந்து எங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு 23,800 ரேஞ்சுல இருக்கு. ஸோ
இப்படி இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரகுள் ஆகுறதுக்கான ரீசன் மறுபடியும் மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஸ்விங் லோவா பிரேக் ஆக போகுதா? பிரேக் டவுன் ஆக போகுதா? அப்படிங்கிறதும் ஒரு பாயிண்ட்ல பார்க்க போறோம். அல்லது இங்கிருந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து இந்த ஹைக்கு போயிட்டு மார்க்கெட் மறுபடியும் இந்த பிரைஸ் ஆக்ஷன ரீடெஸ்ட் பண்ண போகுதா? அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ, இப்ப கரண்ட்ல 23,800ல நியரஸ்ட்டா இருக்கு. ஸோ, இப்ப மார்க்கெட் இந்த இடத்துல இவ்வளோ ஸ்ட்ரகுள் ஆகுறதுக்கான ரீசன் ஸ்விங் லோவ கிராக் ஆகறதுக்கான ஒரு முயற்சியில இருக்கா? அல்லது மார்க்கெட் வந்து மேல போகறதுக்கான அதாவது மறுபடியும் இந்த ஸ்விங் ஹைய போய் ரீடெஸ்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கா? அப்படிங்கிற பார்வையில நம்ம பார்க்க போறோம். ஏன்னா, இப்ப வரைக்கும் மார்க்கெட் வந்து கிராக் ஆகாதனால பாசிபிலிட்டீஸ் ஆஃப் நியூ ஹை கூட போகலாம். பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஏன்னா, இந்த ஸ்விங் லோ கிராக் ஆகல. ஸோ, அதனால சொல்றேன். சரிங்களா? ஸோ, இப்ப என்னன்னா, ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த ஸ்விங் ஹைய மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணால், கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் ஃபார்மேஷன்ஸ்க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ, புரியும்னு நெனைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு ட்ரிபிள் டாப் ஃபார்மேஷன குடுக்கவும் செய்யலாம். அப்படிங்கிற பார்வையில பார்க்கலாம். ஏன்னா, இந்த ஸ்விங் லோவ கிராக் ஆகாம ரொம்ப ஸ்ட்ரகுள் ஆயிட்டு இருக்கு. ஸோ, பாசிபிலிட்டிஸ் ஆஃப் கிராக் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. கிராக் ஆக போகுதா? அல்லது இந்த ட்ரிபிள் டாப்போ அல்லது இதுக்கு மேல போயும் பிரேக் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண போறோமே தவிர, வேற எதுவும் கிடையாது. ஸோ, இப்ப இந்த வேவ் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் வந்தா நம்ம என்ன பண்ண போறோம்? அப்படிங்கிறது தான். ஸோ, இப்போ மந்த்லி டைம் ஃப்ரேம் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஒரு ஹை ரீடெஸ்ட் பண்றதுக்கோ, அல்லது இந்த ஸ்விங் லோவ கிராக் பண்றதுக்கோவா தான் மார்க்கெட் இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரகுள் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ, இந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ரகுள் ஆகுது. ரொம்ப சாப்பி மார்க்கெட்டாவும் இருக்கு. மேல போறது, கீழ வருது. ஹை ஃபெயில்ட் ஆகுது, லோ ஃபெயில்ட் ஆகுதுன்னு நான் சொல்றது இன்ட்ரா டைம் ஃப்ரேம்ல. சரிங்களா? ஸோ, இந்த இடத்துல இவ்வளோ ஸ்ட்ரகுள் ஆகுறதுக்கான ரீசன் மார்க்கெட் இங்கிருந்து மேல போக போகுதா? அல்லது மறுபடியும் இந்த ஸ்விங் லோவ கிராக் பண்ண போகுதாங்கிறது தான் நம்ம ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இதுக்கு ஆன்ஸர் நமக்கு எங்க கிடைக்கும்னா, நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமும், டே டைம் ஃப்ரேமும், இன்ட்ரா டைம் ஃப்ரேமும் எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறத வச்சு நமக்கு ஆன்ஸர் கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ, அத பார்ப்போம் என்னன்றது. ஸோ, இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையா ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. அதே போல என்ன ஃபாலோ பண்றீங்கன்னா, தயவு செஞ்சு மணி மேனேஜ்மென்ட் அண்ட் ஸ்டாப் லாஸ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. என்னதான் நீங்க என்ன ஃபாலோ பண்ணாலும், உங்களோட ஓன் அனலைஸ் என்னவோ, அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட வியூஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேனே தவிர, நீங்க கட்டாயம் இத செய்யணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ, இப்போ வீக்லி. ஸோ, வீக்லி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அம் ஏற்கனவே நான் சொன்னது தான். வீக்லி டைம் ஃப்ரேமோட பிரைஸ் ஆக்ஷனும் பார்த்துருவோம். ஸோ, வீக்லிய பொறுத்தவரைக்கும் ஸ்விங்கோட லோ பிரேக் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்து முக்கியமான ஒரு சப்போர்ட் ஜோன் இருந்தது. அத பிரேக் ஆயிட்டு, இப்ப இந்த இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ, இப்போ வீக்லிய பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்விங் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. ஓகே. ஸோ, முக்கியமான ஜோன் என்னன்னா, இந்த ஸ்விங் லோ வீக்லிய பொறுத்தவரைக்கும். இந்த ஸ்விங் லோ கிராக் ஆயிடுச்சு. கிராக் ஆனதுனால இந்த ஸ்விங் லோக்கு வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். அடுத்தது ஸ்விங் லோக்கு வந்துருச்சு. ஸோ, இப்ப இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இந்த ஸ்விங் ஹைய கிராக் பண்ண போகுதா? அல்லது இந்த இடத்துலருந்து மார்க்கெட் இந்த ஜோன பிரேக் ஆக போகுதா? ஸோ, நம்ம மந்த்லி என்ன பார்த்தோம்? ஸ்விங் லோவ கிராக் பண்ண போகுதா? அல்லது இந்த ஹைய ரீடெஸ்ட் பண்ண போகுதான்னு பார்த்தோம். ஸோ, வீக்லில என்னவா இருக்குன்னா, இங்க ஒரு ஸ்விங் ஹை குடுத்துருக்கு. ஸோ, இந்த இடத்துல நடக்கக்கூடிய இந்த விஷயம் 23,800ல இந்த இடத்துல வந்து ஒரு ஷாப்பிங் மார்க்கெட் குடுத்துட்டு இருக்கு. இந்த இடத்துல இந்த அளவு இந்த ரேஞ்சே ரொம்ப நாள் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, இந்த ஸ்விங் ஹைய கிராக் ஆனா என்ன நடக்க போகுது? அப்படிங்கிறதையும், இந்த ஸ்விங் லோ இன்னும் ஃபார்மேஷன் குடுக்கல. ஸோ, இங்க ஃபால் ஆனா இந்த ஏரியாவுக்கு வரப்போகுது. ஆல்ரெடி வந்து கிராக் ஆகி தான் இருக்கு ட்ரெண்ட். இந்த ஸ்விங் லோக்கு கீழயும், இந்த ஸ்விங் லோக்கு கீழயும் தான் கிராக் ஆயிருக்கு. ஸோ, இப்ப என்னன்னா, ஒருவேள மார்க்கெட் இந்த ஸ்விங் ஹைய கிராக் ஆனா, மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகுள் ஆக சான்சஸ் இருக்கு. டவுன் மூவ் சான்சஸ் இருக்கு. டவுன் மூவ் போகாம ரிவர்ஸ் ஆக சான்சஸ் இருக்கு. அப்படிங்கிறத ஷோ பண்ணுது. ஓகே. ஸோ, அப்புட்ன்னா என்ன அர்த்தம்னா, வீக்லி டைம் ஃப்ரேம் இந்த ஸ்விங் ஹைய பிரேக் ஆச்சு அப்படின்னா, பாசிபிலிட்டீஸ் ஆஃப் மந்த்லியோட ஹை இந்த ஹைக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. சரிங்களா? ஸோ, வீக்லிய பொறுத்தவரைக்கும். ஸோ, மத்த எந்த ஒரு வியூஸும் வீக்லில நமக்கு ஷோ பண்ணல. இப்போதைக்கு ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ஹை இருக்கு. இந்த ஹைக்கு போய் இத பிரேக் ஆயி சஸ்டெயின் ஆச்சுன்னா, பாசிபிலிட்டீஸ் ஆஃப் அகைன் மார்க்கெட் ஒரு ஃபுல் மூவ் குடுக்கலாம். ஓகே. அப்படி இல்லாம மார்க்கெட் இங்கிருந்து மறுபடியும் பிரேக் ஆச்சுன்னா, அகைன் 22,200 வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ, வீக்லியும் இதுதான் ஷோ பண்ணுது. என்ன மந்த்லில இந்த இடத்துல இருந்து இங்க போகறதுக்கு முன்னாடி, நமக்கு இங்க ஒரு பிரைஸ் ஆக்ஷன் வீக்லில கண்டுபிடிச்சுட்டோம். ஸோ, இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆக போகுதுங்கிறத வச்சுட்டு, இங்கிருந்து மேல போகுமா? அல்லது இங்கிருந்து மறுபடியும் மார்க்கெட் ஃபால் ஆகுமாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ, இந்த ஹை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ, அந்த ஜோன் 24,600 ஓகே. ஸோ, 24,600க்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, பாசிபிலிட்டீஸ் ஆஃப் 26,400க்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. சரிங்களா? ஸோ, அத கொஞ்சம் கேர்ஃபுல்லா நோட் பண்ணுங்க.
ஸோ இதுதான் வீக்லி டைம் ஃப்ரேமோட அனாலிசிஸ். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம்ல ஒரு பிரைஸேஷன் இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த பிரைஸேஷனே கிராக் ஆனா நமக்கு என்னவா இருக்கு? வீக்லி டைம் ஃப்ரேம் பாசிபிலிட்டீஸ் ஆஃப் அப் மூவ்க்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத ஷோ பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டே டைம் ஃப்ரேம். ஸோ டே டைம் ஃப்ரேம்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எங்கெங்க இருக்கு? நம்ம இத எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்ல வரேன்னா, 1 செகண்ட். இதில நான் வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு ஒண்ணு ஷோ பண்ணணும்னு நான் நெனச்சேன். அத வந்து சொல்ல முடியல. அத நான் இப்ப காமிச்சிடுறேன். இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி டைம் ஃப்ரேம்ல ம் அனாலிசிஸ்ல என்னவா இருக்குன்னா, இப்போ பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ பிரைஸ் ஆக்ஷன் வந்து அம் இந்த லோ வந்து கிராக் ஆகலன்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இங்க என்ன ஒரு விஷயம்னா, மார்க்கெட் ஆல்ரெடி கரண்ட் ட்ரெண்டோட சப்போர்ட் அதே போல இந்த சப்போர்ட். இந்த 2 சப்போர்ட்டையும் மார்க்கெட் வந்து கிராக் ஆயிட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த 2 சப்போர்ட் ஜோனையும் பிரேக் ஆயிட்டு ட்ரேட் ஆகறனால, அகைன் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும்னு எதிர்பார்த்தேன். ஸோ அது வந்து வீடியோ ஃப்ளோல வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ அதனால மந்த்லி டைம் ஃப்ரேம் மறுபடியும் உள்ள வந்திருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ நல்லாவே தெரியுது உங்களுக்கு இந்த ஜோன் பிரேக் ஆயிட்டு, அதாவது சப்போர்ட் ஜோன் பிரேக் ஆயிட்டு, இப்போ அகைன் இந்த ஜோன் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனா ரியாக்ட் ஆயிட்டு இருக்க போகுது. ஸோ அகைன் ஒரு 26,000 ஒரு 400ங்கிறது நமக்கு ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா தான் ஆக்ட் ஆக போகுது. இதையும் மீறி மார்க்கெட் இதுக்கு மேல பிரேக் ஆச்சுன்னா, என்ன நடக்குதுங்கிறத நம்ம அதுக்கப்புறம் அங்க பார்ப்போம். சஸ்டெயின் ஆகுதா அல்லது ஃபெயில்ட் ஆகுதாங்கிறத அனலைஸ் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ஓகே. அவ்வளோதான் மந்த்லி நான் சொல்ல வந்தது. ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்ததா பார்க்கறது பார்த்தீங்கன்னா, டே டைம் ஃப்ரேம். ஸோ டே டைம் ஃப்ரேம்ல நம்ம ஏற்கனவே நெறைய சொல்லியிருந்தோம். நான் ஃபாலோ பண்ண நல்லாவே தெரியும். ஸோ இங்க நமக்கு நெறைய என்னென்ன ஜோன்ஸ் இருக்குங்கிறத ட்ரா பண்ணி காமிச்சிருந்தோம். ஸோ நமக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா ஆக்ட் ஆகும். இதுவும் இந்த லோவும் முக்கியம், இதுவும் முக்கியம் தான். பட் நம்ம வந்து கரெக்ட்டா அந்த லோல தான் மார்க்கெட் மறுபடியும் ஃபால் ஆயிருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ என்னன்னா, டே டைம் ஃப்ரேமோட நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஜோன் என்னங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தேன்னா, டே டைம் ஃப்ரேம்ல பிரைஸ் ஆக்ஷன் வந்து கிராக் ஆயிருக்கு அப்படின்னு. ஓகே. ஸோ இந்த இடத்துல கிராக் ஆயிட்டு, மார்க்கெட் வந்து கரெக்ஷன் மூவ்ல இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விங்கோட லோக்கு போயிட்டு, மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, இந்த இடத்துல ஸ்விங்க வந்து கிராக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த கிராக் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து என்ன ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தேன், பிரைஸ் ஆக்ஷன் லோ பிரேக் டவுன் ஆனது ஃபெயில்ட் ஆயிருக்கு. அதுவும் 3 கேண்டில் ஃபெயில்யூர்ன்னு நம்ம சொல்லியிருந்தோம். நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். காட்டியிருந்தேன் அதையும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் ஒரு அ டவுன் மூவ்க்கு தான் ரெடி ஆயிருக்கு. டவுன் மூவ்க்கு தான் ரெடி ஆயிருக்கு. ஆனா கன்ஃபர்மேஷன் குடுக்கல. என்ன காரணம்னா, இந்த பிரைஸ் ஆக்ஷன் கிராக் ஆனது ஃபெயில்ட் ஆயிருக்கு. அதனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது இங்க மார்க்கெட். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விங் வந்து ட்ரெண்டுக்கு சாதகமாக மறுபடியும் மார்க்கெட் வந்து டவுனுக்கு சாதகமா என்ன ஆயிடுச்சுன்னா, கிராக் ஆயிருக்கு. ஓகே. கிராக் ஆயிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விங் லோ 3 கேண்டில் ஃபெயில்யூர்ன்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் கேண்டில், நல்ல ஸ்ட்ராங் பிரேக் டவுன் கேண்டில் நல்லா ஸ்ட்ராங்கா பியரிஷா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் ஒரு இன்டெசிஷன் கேண்டில். ஸோ இங்கேயே வந்து தெரிஞ்சு போச்சு மார்க்கெட் செல் ஆர் பை 2மே போகாம ஒரு ஸ்ட்ரகுல குடுக்க போகுதுன்ட்டு. ஸோ அப்பயும் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோல இந்த கேண்டில் ஃபார்மேஷன் முடிஞ்ச உடனே ஒரு இன்டெசிஷன் கேண்டிலா இருக்கு. ஃபெயில் ஆக சான்சஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு புல்லிஷ் கேண்டில் நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் குடுத்துருக்கு. ஸோ அந்த புல்லிஷ் கேண்டில் ஹையும் பிரேக் ஆயிருக்கு. ஸோ என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த இடத்துல பாசிபிலிட்டீஸ் ஆஃப் ரீச் அப் டூ அகைன் ஸ்விங் ஹை. ஸ்விங் ஹைக்கு போகத்தான் ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி நல்லாவே தெரியுது. அது எப்ப இன்வாலிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோக்கு கீழ மறுபடியும் மார்க்கெட் டே டைம் ஃப்ரேமோட பிரேக் டவுன் இருந்ததுன்னா, என்ன ஆகும்னா, மறுபடியும் 22,200க்கு வந்துரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுவரைக்கும் மார்க்கெட் பாசிபிலிட்டீஸ் ஆஃப் 24,600 மறுபடியும் இந்த ஏரியாவை ரீடெஸ்ட் பண்ணலாம். அது ஏன்னா ஃபெயில்ட் ஆயிருக்கு. மந்த்லில எப்படி ஸ்விங் ஆயி ஃபெயில்ட் ஆயி ஸ்விங் லோக்கு வந்துச்சோ, அதே போல இப்ப இந்த ஸ்விங் லோ டே டைம் ஃப்ரேம்ல இந்த ஸ்விங் லோ வந்து இங்க ஃபெயில்ட் ஆயிருக்கு. ஸோ பாசிபிலிட்டீஸ் ஆஃப் அகைன் ரீடெஸ்ட் தி ஸ்விங் ஹை. இந்த ஸ்விங் ஹைய ரீடெஸ்ட் பண்றதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு. ஸோ இப்ப என்னன்னா டே டைம் ஃப்ரேம்ல இந்த ஸ்விங் ஹைக்கு போகுமா? அல்லது இந்த ஃபெயில்டு கிராக் ஆகுமா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஃப்ரேம் வில் கன்க்ளூட் எந்த ஜோன பிரேக் பண்ணா எங்க போகும்னு நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு நல்லா புரியுது. உங்களுக்கு நான் சொல்றது புரியும்னு நெனைக்கிறேன்.
ஸோ டே டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும், இந்த ஸ்விங் லோ ஃபெயில்ட் ஆகுறதுனால இங்க போகும்னு நமக்கு ஷோ பண்ணுது. ஸோ வீக்லி என்ன சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல வந்து பிரைஸ் ஆக்ஷன் இருக்கு. வேணா வேற கலர்ல ட்ரா பண்ணி காமிக்கிறேன். வீக்லியோட பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த இடத்துல வீக்லியோட பிரைஸ் ஆக்ஷன் இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ இப்ப என்னன்னா, டே டைம் ஃப்ரேம் இந்த ஸ்விங் லோ வந்து கிராக் ஆகி ஃபெயில்டா இருக்கிறனால, இதுவரைக்கும் போகுங்கிறது நமக்கு ஷோ பண்ணுது. டே டைம் ஃப்ரேம்ல ஷோ பண்ணுது. ஸோ அப்ப பிரைஸ் ஆக்ஷன் வீக்லி ஹையையும் பாசிட்டிவ் ஆஃப் பிரேக் ஆகலாம். ஏன்னா இங்க ஃபெயில்டு குடுத்துருக்கு டே டைம் ஃப்ரேம்லனா, அது இதுவரைக்கும் போகணுங்கிறது பிரைஸ் ஆக்ஷனோட ஃபேக்ட். ஸோ அப்ப வீக்லில இந்த பிரைஸ் ஆக்ஷன கிராக் பண்றதுக்கு சான்சஸ் நெறையா இருக்குங்கிறத தான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் நம்ம அனலைஸ் பண்றப்போ, எங்கிருந்து எங்க போகுங்கிறத கண்டுபிடிச்சுட்டு வரோம். உங்களுக்கு கிளியரா புரியுதான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு நல்லா கிளியரா தெரியுது. ஸோ நல்லா நோட் பண்ணுங்க வீடியோவ. அதே போல நான் என்ன சொல்ல வரேன், இங்கிருந்து இங்க போகுதுன்னு சொல்றேன்னா, அப்ப அடுத்த டைம் ஃப்ரேம் அதுல எங்க போக சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேங்கிறத ஒன்ஸ் ஆர் நெறைய டைம் இந்த வீடியோ ப்ளே பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து வீக்லியோட ஸ்விங் ஹை. இப்போ டே டைம் ஃப்ரேமோட ஸ்விங் லோ ஃபெயில்டு. ஸோ இந்த ஸ்விங் ஃபெயில்டுக்கு இந்த ஸ்விங் ஹை போறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறனால, ஸோ இது இங்க வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். எப்ப அது இன்வைட் ஆகும்னா, இந்த லோக்கு கீழ வந்துட்டா இன்வைட் ஆயிடும். ஸோ அப்ப வியூஸ் மாறுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த இடத்துலருந்து மார்க்கெட் மறுபடியும் இந்த ஹைக்கு வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்குங்கிறது தான் டே டைம் ஃப்ரேமோட வியூ. ஓகே. அதே சமயம் வீக்லி டைம் ஃப்ரேமோட ஸ்விங் ஹைய கிராக் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. அப்ப வீக்லியோட ஸ்விங் ஹை கிராக் பண்ணி, இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்ட்ராங்கா இருக்கு, சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, நம்ம என்ன சொன்னோம்? மந்த்லி டைம் ஃப்ரேமோட ஸ்விங் ஹை ரீடெஸ்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே புரியுதா? உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ புரியலைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல நல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணி நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ இந்த ஸ்விங் லோ ஃபெயில்ட் ஆயிருக்கிறனால டே டைம் ஃப்ரேம் இங்க வர சான்சஸ் இருக்கு. ஸோ இங்க வந்து மேல இந்த ஸ்விங் ஹை வீக்லியோட ஸ்விங் ஹைய கிராக் ஆச்சுன்னா, சஸ்டெயின் ஆச்சுன்னா, ஸோ மந்த்லியோட ஸ்விங் ஹைக்கு போகும். ஓகே. புரியும்னு நெனைக்கிறேன். ஓகே பார்ப்போம். உங்களோட கமெண்ட்ஸ் வச்சு தான் இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ இந்த டே டைம்ல நம்ம எனக்கு என்ன கன்ஃப்யூஷன் வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விங் லோ ஃபெயில்டா இருக்கிறனால, ஸோ கம்மிங் ட்ரேடிங் செஷன் பாசிபிலிட்டீஸ் ஆஃப் புல் மூவ்க்கு நெறைய சான்சஸ் இருக்குங்கிறத கன்க்ளூஷன் ஆகுது. சரிங்களா? புல் மூவ். அதுக்காக புல் மூவ் தான் கட்டாயம் போகும்னு நான் சொல்ல வரல. டெக்னிக்கலா என்ன நடந்தா என்ன பண்ணணுங்கிறத தான் நம்ம இத பார்க்கணும். ஸோ அத இன்ட்ரா டைம் ஃப்ரேம்ல எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ டெக்னிக்கலா என்ன நடந்தா புல் மூவ் போகும் கம்பல்சரி அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்ப இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோ ஃபெயில்ட் ஆயிருக்கிறதுக்கு 24,600க்கு வரணுங்கிறது பார்த்தாச்சு. ஸோ எல்லாத்துக்குமே ஸ்டாப் லாஸ்ன்னு ஒண்ணு வைக்கிறோம். என்ட்ரின்னு ஒண்ணு வைக்கிறோம். அதேபோல எக்ஸிட்ன்னு ஒண்ணு வைக்கிறோம். இந்த 3 பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ஃபெயில்ட் ஆனதுக்கு ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழ இருக்கு டே டைம் ஃப்ரேம்க்கு. ஸோ அப்ப இங்க என்ட்ரி, இங்க ஸ்டாப் லாஸ் இருக்கு. ஸோ இங்க எக்ஸிட்ங்கிறது கிளியரா ஷோ பண்ணுது. டே டைம் ஃப்ரேம்ல சொல்றேன். ஸோ உடனே நாளைக்கே நடந்துன்னு சொல்ல. ஸோ அதனால தான் வீக்லி இந்த வீக்குள்ள போகலாம் அப்படிங்கிறது நான் சொல்ல வரேன். சரிங்களா? ஸோ அது நடக்கக்கூடாது. இது நடக்க வாய்ப்புகள் இல்ல அப்படின்னா, மார்க்கெட் இந்த இடத்துல இன்ட்ரா டைம் ஃப்ரேம் எப்படி இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணோம்னா தெரிஞ்சு போயிடும். வந்து டே டைம் ஃப்ரேமோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக போகுதுங்கிறது. ஸோ, அப்ப இங்க இன்ட்ரா டைம் ஃப்ரேம்லயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துலருந்து மார்க்கெட் இங்க போக போகுதா? அல்லது இங்கிருந்து மார்க்கெட் இங்க வரப்போகுதா? அப்படிங்கிறது. ஸோ, இப்ப என்னன்னா, நாம இவ்வளவு தூரம் அனலைஸ் பண்ணதுல, இன்ட்ரா டைம் ஃப்ரேம் இந்த இடத்துல என்ன நடக்குதோ, அத வச்சு மார்க்கெட் இங்கிருந்து இங்க போகுதுங்கிறத கண்டுபிடிச்சிடுறோம். டே டைம் ஃப்ரேம்க்கு. அப்போ இந்த இடத்துல இன்ட்ரா டைம் ஃப்ரேம் செல் ஆச்சுன்னா, இங்க வரப்போகுதுங்கிறதையும் கண்டுபிடிச்சிடுறோம். ஸோ, அப்ப இன்ட்ரா டைம் ஃப்ரேம் வச்சு இங்கிருந்து டே டைம் ஃப்ரேம் வரப்போகுதுங்கிறத கண்டுபிடிச்ச மாரி, டே டைம் ஃப்ரேம வச்சு என்ன பண்றோம், இங்கிருந்து இங்க வரப்போகுதுங்கிறதையும் கண்டுபிடிக்கிறோம். அது வீக்லியோட ஸ்விங் ஹை கிராக் ஆக போகுறதையும் கண்டுபிடிக்கிறோம். வீக்லியோட ஸ்விங் ஹை கிராக் ஆகி சஸ்டெயின் ஆச்சுன்னா, ஸோ மந்த்லியோட ஸ்விங்க்கு ரீச் ஆக போகுதுங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுதான் ஸோ ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர்லிங்க் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் ஸோ வீக்லி ட்ரெண்ட் அனாலிசிஸ் வீடியோ நான் போட்டுட்டு வரேன். ஸோ சம்டைம்ஸ் எனக்கு டைம் இல்லாதனால என்னால போட முடியறதில்ல. உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ பிரைசேஷன் இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். பிரைசேஷன் தான் என்னோட பெஸ்ட் அனாலிசிஸ். எனக்கு தெரிஞ்சு பிரைசேஷன் மட்டும் தான் நமக்கு கை கொடுக்கும்ன்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பார்க்குறது. சரிங்களா? ஸோ இப்போ டே டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த லோ கிராக் ஆனால் மார்க்கெட் 22,200க்கும் ஒருவேளை மார்க்கெட் இந்த ஃபெயில்டுக்கு சஸ்டெயின் ஆயிட்டே இருக்கு. இது இந்த பிரைஸ் செக்ஷன் லோ பிரேக் அவுட் பிரேக் டவுன் நடந்திருக்கு. நடந்தது சஸ்டெயின் ஆயிட்டு ட்ராப் ஆகணும், மறுபடியும் ஃபால் ஆகணும்னா, இந்த லோ கிராக் ஆச்சுன்னா, மறுபடியும் மார்க்கெட் 22,200 இருக்கும். இங்க மார்க்கெட் வந்து டெஃபினட்டா பை தான் ஆகப் போகுது அப்படின்ற மாரி இருந்தால், இந்த ஸ்விங் ஹைக்கும் அதாவது 24,600க்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இன்ட்ரா டைம் ஃப்ரேம்ல எந்த லெவலுக்கு நாம ஃபோக்கஸ் பண்ணணும்? இன்ட்ராடேல என்ன நடந்துட்டு இருக்கு? அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இன்ட்ராடே பொறுத்தவரைக்கும் நான் மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நெறைய நண்பர்கள் என்ன பண்றாங்கன்னா, 30 மினிட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் லாங்கா இருக்கு. எங்கனால வந்து டெய்லி ப்ராஃபிட் பண்றதுக்கு ஏதாவது இருக்கா?
இந்த மாரி ஷார்ட் டைம் ஃப்ரேம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அதுல வந்து அனலைஸ் பண்ணி காமிங்க அப்படின்னு கேட்கறாங்க. அவங்களுக்காக வேணா நான் நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நான் 15 மினிட்ஸ்க்கு உங்களுக்கு அனலைஸ் பண்ணி காமிக்கிறேன். பட் அதுல ஷார்ட் டார்கெட் ஜோன்ஸ் தான் வரும். அதாவது அ சப்போர்ட் டிஸ்டன்ஸ் 15 மினிட்ஸ்ன்னு வரப்போ அது பிரைஸ் ஆக்ஷன் சேஞ்ச் ஆயிடும். எல்லாமே வியூ மாறிடும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஸோ இப்போ இன்டர் டைம் ஃப்ரேம் அனலைஸ்ல பார்த்துருவோம். இதுல பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். ஸோ இத பொறுத்தவரைக்கும் ஸ்விங் வந்து சாரி ஸ்விங் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த ஸ்விங் ஐ வந்து ஒரு பெண்டன்ட்ட மாரி குடுத்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இந்த பெண்டன்ட்டுக்கு மேல மார்க்கெட் வந்து கிராக் ஆச்சுன்னா, கொஞ்சம் நல்ல ஒரு புல் மூவ் கிடைக்கலாம் அப்படின்ட்டு. சரிங்களா? இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. இப்ப என்ன சொல்லியிருந்தேன், இந்த ஸ்விங் ஹைக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா, அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஓப்பனிங்கே ரெட்டா போச்சு. மறுபடியும் ஸ்விங்க வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்க பொறுத்தவரைக்கும் ஒரு ஸ்விங். இதுக்குள்ள இன்னும் நெறைய ஸ்விங்ஸ் இருக்கு. ஸோ அத ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டே போனோம்னா, வீடியோ ரொம்ப லாங் ஆயிடும். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைய வந்து பிரேக் ஆயிட்டு மறுபடியும் இது மாரி இந்த ஹை பிரேக் ஆச்சு. போக முடியல. சம்திங் டிஃபிகல்ட். இங்க ஏதோ ஒரு விஷயம். இந்த ஸ்விங் ஹைக்கு மேல மார்க்கெட் போகுது. பட் போக முடியாம மறுபடியும் ரிஜெக்ட் ஆகுது. இப்படியே நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இப்ப என்னன்னா, ஸோ இந்த பெண்டன்ட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் ஆனது ஸ்ட்ராங்கஸ்ட்டா இல்லாம மறுபடியும் சிங்கிங் ஆகிங்க போக முடியாம ஸ்ட்ரகுள் ஆயிட்டே இருக்கு. ஸோ இங்க என்ன நம்ம இண்டிகேட் பண்ணுதுன்னா, நம்ம இந்த இடத்துல நடந்துக்கக்கூடிய வேவ் ஸ்ட்ரக்சர் மறுபடியும் அகைன் இந்த ஏரியாவ ரீடெஸ்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்க மாரி நமக்கு தெரியுது. ஸோ அந்த பிரைஸ் ஆக்ஷன் என்ன ஆகுதுன்னா, ஹை ரிஜெக்ட் ஆயிட்டே இருக்கு. உங்களுக்கு புரியுதுன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹை என்ன ஆகுதுன்னா, நல்லா ஸ்ட்ராங்கஸ்ட்டா பிரேக் ஆகல. ஸோ எனக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஸ்விங் ஹைக்கு மேல நல்லா பிரேக் அவுட் ஆயிட்டு, பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து கிராக் ஆனா போகலாம்னு நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ அது வந்து நல்ல ஒரு புல் மூவ் குடுக்கும்ன்ட்டு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விங் ஹைக்கு மேல மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகுள் ஆயிட்டே இருக்கு. போக மாட்டேங்குது. ஸோ மறுபடியும் மேபி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. எஃப்ஐஐக்கு வந்து எல்லாரும் அந்த டைரக்ஷன்ல இருந்தா உடனே போயிடவும் மாட்டாங்க. ஸோ இந்த ஸ்விங் ஹைக்கு மேல பிரேக் அவுட் ஆயிட்டு, போக முடியாம தடுமாறி தடுமாறி வரனால அகைன் மார்க்கெட் இந்த ஏரியாவ ரீடெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. தோணுதுங்கிறதில்ல, பிரைஸ் ஆக்ஷன் அப்படிதான் காட்டுது. நான் என்னோட பிரைஸ் ஆக்ஷன் வச்சு தான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். இந்த லோ இந்த லோ இந்த லோ இப்படி இருக்கு. சரிங்களா? இந்த லோ இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கிறனால மேபி மார்க்கெட் பாசிபிலிட்டீஸ் ஆஃப் டவுன் மூவ் அப் டூ இந்த ஜோன் வரைக்கும் கூட வரலாம். இங்க விக் எப்படி வந்துச்சோ, அது மாரி விக்குக்கு வரைக்கும் கூட வரலாம். சரிங்களா? ஸோ நெறைய பேர் என்ன விக்குக்கு ஏன் வர மாட்டேங்கிறீங்க? ஏன் கேண்டில்ஸ்க்கே வரையறீங்கன்னா, விக்கு பிரைஸ் ஆக்ஷன் ரிஜெக்ட் ஆகுது. பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்கிறனால நான் குளோசிங்க்கு வரைஞ்சுக்கிறேன் அவ்வளோதான். பட் இங்க எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல. ஸோ பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்கிற இடத்துக்கு நான் வரைஞ்சுக்கிறேன். ஸோ விக்குங்கிறது வீக் பிரைஸ் ஆக்ஷன். வீக்கா இருக்கு. அந்த ஜோன் நமக்கு தேவையில்லங்க. நான் விட்டுர்றேன் அவ்வளோதான். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் மார்க்கெட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் புட் சைடுல இருக்கேன். ஸோ இது அகைன் இந்த ஜோனுக்கு வரணும் அப்டின்ட்டு எதிர்பார்க்குறேன். ஸோ அகைன் பாசிபிலிட்டீஸ் ஆஃப் 23,000 ஒரு 400 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாரியான வியூல தான் இப்போதைக்கு இன்டர் டைம் ஃப்ரேம் இருக்கு. ஸோ இப்போ இன்டர் டைம் ஃப்ரேம வச்சு நம்ம பார்க்குறப்போ, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜோன் இப்போதைக்கு உள்ள கரண்ட் ஸ்ட்ரக்சர வச்சு பார்க்குறப்போ, இந்த ஜோன் கிராக் பண்ணிடுச்சுன்னா, ஒரு வேளை வந்து கிராக் பண்ணிடுச்சுன்னா, பிரைஸ் ஆக்ஷன் ஸ்விங் சஸ்டெயின் ஆயிட்டு பிரேக் ஆயிடுச்சுன்னா, ஸோ டே டைம் ஃப்ரேம்ல நம்ம பார்த்த மாதிரி இந்த ஃபெயில்யூர்க்கு கீழ மார்க்கெட் ஃபெயில்யூர ரிஜெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஃபால் ஆக போகுதுங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த செட்டப் நடந்தது. அதாவது 23,350 இந்த லெவலுக்கு கீழ பிரேக் ஆயிட்டு பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் ஆயிடுச்சுன்னா, த பாசிபிலிட்டீஸ் ஆஃப் டவுன் மூவ் அப் டூ 22,200 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நம்ம முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஜோன் 23,350 இந்த ஜோன பிரேக் ஆன உடனேயும் போகுறது கொஞ்சம் நல்லதுக்கு இல்ல. வெயிட் பண்ணுங்க. அதன் பிறகு மார்க்கெட் இந்த இடத்துல பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து கிராக் ஆச்சுன்னா, நல்ல ஒரு பியரிஷ் மூவ் எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் கன்க்ளூஷன். இந்த செட்டப் நடந்தா, நம்ம மந்த்லில பார்த்த மாதிரி பிரைஸ் ஆக்ஷன் லோ கிராக் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. வீக்லில பார்த்த மாரி பிரைஸ் ஆக்ஷன் லோக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. டேவோட சப்போர்ட் ஜோனுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த செட்டப் நடந்தா, இங்க வரப்போறதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்குங்கிறது நமக்கு தெரிய வருது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நடக்காம, மார்க்கெட் வந்து டே டைம் ஃப்ரேமோட ஃபெயில்யூர் ரேஞ்சுக்கு போகணும்னா, ஸோ இங்க வரதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஸோ அதனால இங்கேயோ அல்லது இந்த கொஞ்சம் 23,400 வரைக்கும் இந்த விக்குக்கோ வரலாம்ன்ற நான் எதிர்பார்க்கிறேன். 1 வந்துட்டு இப்போதைக்கு கரண்ட் ஸ்ட்ரக்சர் ஒரு மண்டே இங்க வரதுக்கு சான்சஸ் இருக்குங்கிற மாரி தான் காமிச்சிட்டு இருக்கு. பிரைஸ் ஆக்ஷன். ஓகே. ஸோ அதன் பிறகு மார்க்கெட் எப்ப வந்து இந்த ஸ்விங் ஹைய மறுபடியும் கிராக் ஆகுதோ, அப்ப இந்த ஸ்விங் ஹைக்கு மேல ஏன்னா ஆல்ரெடி இந்த ஸ்விங் ஹை வந்து பிரேக் ஆயி ரிஜெக்ட் ஆயிருக்கு. அதனால பிரேக் ஆன உடனே போயிட வேண்டாம்.
ஒருவேளை இந்த லோவ பிரேக் பண்ணிட்டு, இந்த இடத்துல வந்துட்டு, மறுபடியும் மார்க்கெட் இந்த ஹைக்கு மேல பிரைஸ் ஏஷன் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, நம்ம எதிர்பார்த்த மாரி 24,600க்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ, அதுதான் டே டைம் ஃப்ரேமோட ஸ்விங் ஹை, வீக்லியோட ஸ்விங் ஹை, ஸோ மந்த்லியோட புல் பேக்குக்கு ரெடி ஆகுற சான்சஸ் இருக்குங்கிற மாரி வியூ. ஓகே. ஸோ, இதுதான் என்னோட அனலிசிஸ் வீடியோ பிரைஸ் ஆக்ஷன். எப்படி ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்க்கும் இன்டர்லிங்க் இருக்கு அப்படிங்கிறத நீங்க நல்லா பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்க கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தா கண்டிப்பா கீழ நான் கமெண்ட்ஸ் பண்றேன். அதே போல நீங்களும் உங்களோட ஓன் அனலைஸ் என்னவோ, அத கரெக்ட்டா அனலைஸ் பண்ணி, அதன் பிரகாரம் ஸ்டாப் லாஸ் மணிமேல் என்னவோ அத ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஸோ, என்னோட ஐடியாஸையும், என்னோட வியூஸையும் ஷேர் பண்ணிக்கிறேனே தவிர, உங்கள நான் யாரையும் கட்டாயப்படுத்தவும் இல்ல. நான் எந்த ஒரு கால்ஸ் தர்றதும் இல்ல. ஓகேங்களா? அது ஒரு எந்த ஒரு கிளாஸஸும் எடுக்கிறதும் கிடையாது. என்னோட வியூஸ மக்களுக்கு என்ன மாரி விஷயம் தெரியாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா, தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் போடுறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.